தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஜோசுவா ஐயா நம்ம இங்கே ஒரு கற்றுக்கொள்கிறாங்க. அவங்க ஒரு பைபிள் காலையை நடத்துகிறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் தெரியும். அவங்க ஒரு கோர்ஸ் நடத்தி இப்போ முடிச்சிருக்காங்க. அதுக்காக கர்த்தர் நன்றி சொல்கிறேன். அவங்க சபை ஊழியத்துக்காக பைபிள் காலத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சைலண்டாக வந்து சைலண்டாக போகிறாங்க. தெரியாது கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நான் அங்கே போய் பார்க்குற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் டேவிட் ஐயாவுக்கான கர்த்தர் உதவி செய்கிறார். நம்ம அருமை தம்பி பேர் மறந்து ஆபிரகாம் சாமுவேல் 10th முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன கர்த்தர் பாஸ் பண்ண உதவி செய்தார். வாழ்த்துக்கள். அடுத்து என்ன படிக்க போறேன்னு நான் ஹிஸ்ட்ரி தான் படிக்க போனேன். எனக்கு பைபிள் ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் ஆர்வத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம ஆய்வு செய்து வரோம். எஸ்கட்டாலஜி அப்படிங்கிற ஒரு பாடம். புக் ஆஃப் டேனியல். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வகுப்புல நாம் இந்த 4 மிருகங்களுடைய ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். தானியேல் இந்த தரிசனத்தில் 4 மிருகங்களை பார்த்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 7 சொல்றது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. ஃபர்ஸ்ட் மிருகம் எப்படி இருந்துதான்? சிங்கம் மாதிரி இருந்துதான். போன வகுப்புல பார்த்தோம். சிங்கம். இந்த சிங்கம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். பாபிலோன். நீங்க பார்த்தீங்கன்னா எரேமியா வாசிங்க. எரேமியா 50:17 வாசிங்க. முதல் யாரு பட்சித்தா? அசரியா ஒரு சிங்கம். அதுக்கப்புறம் இங்க வேதம் சொல்றது சிங்கத்தை குறிக்கிறது அசிரிய சாம்ராஜ்யம் மற்றும் பாபிலோன் சாம்ராஜ்யம். ரெண்டும் ஒண்ணுதான். அசிரியாவும் பாபிலோனும் ஒரே சாம்ராஜ்யம் தான். பேர் மாற்றம். அசிரியாவும் ஈராக் தான், பாபிலோனும் ஈராக் தான். அப்போ சிங்கம் எதை குறிக்கிறது? பாபிலோனை குறிக்கிறது. அதுவும் எரேமியா 51:38 தான் சொல்லுது. அதுவும் சிங்கம் பாபிலோனை குறிக்கிறது. பாபிலோனியர்கள் சிங்கங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று எரேமியா 51:38 சொல்லுது. அப்போ அவன் கண்ட முதல் மிருகம் என்னது?
பாபிலோன். ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஒரு மிருகத்துக்கு ஒப்புமையாக இங்கே வேதத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கெல்லாம் மிருகம் பீஸ்ட் வருதோ அதெல்லாம் எதை குறிக்கிறது? ராஜ்யங்களை குறிக்கிறது. சிங்கம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுல பாபிலோனை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தார்கள். ராபர்ட் கோல்வே என்கிற ராபர்ட் கோல்வே என்கிற தொல்லியல் துறை விஞ்ஞானி தலைமையில், அது ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல யூகேனா யுனைடெட் கிங்டம், இங்கிலாண்டை குறிக்கிறது. அவங்க ஆய்வு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாபிலோன் நகரம் மிகப்பெரிய நகரம். நீங்க பாத்தீங்கன்னா 507 சதுர கிலோமீட்டர். எவ்வளவு ஆச்சு? ஒரு 20க்கு 25 கிலோமீட்டர் சொல்லலாம். கோட்டை நகரம். சென்னை மாதிரி சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சென்னை தான். சென்னை முழுக்க சுத்திலும் கோட்டை கட்டு தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 311 அடி உயரம் உள்ள கோட்டை. அப்படின்னா எத்தனை மாடி? 31 மாடி. ஓயாமல பெரிய பில்டிங் 30 மாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவு உயர கோட்டை சுத்திலும் பாபிலோன் நகரம் சுத்திலும் பிரமாண்டமான பாபிலோன். அது பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 87 அடி அகலம். அதாவது 100 அடி ரோடு மாதிரி. மேலே நம்ம ஓயமா ரோடு மாதிரி செய்யணும். அவ்வளவு அகலம் கோட்டை. அகலம் 87 அடி. அப்படின்னா 87 அடி அப்படின்னா ஒரு 8 ரதம் 9 ரதம் ஓடும் ஒரே நேரத்தில். 10 ரதங்கள் ஓட முடியும். மேல ஒரு அகலமான ரோடு எப்படி அகலமோ அந்த மாதிரி அகலமான ரோடு கோட்டை. நீங்க பாத்தீங்கன்னா கதவுகள் மாத்திரம் 100 பிரான்ஸ் வெண்கல கதவுகள். எல்லாமே 100 அடி உயரம். வெண்கல கதவுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100 கோபுரங்கள்.
கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 அடி. அப்படின்னா 100 மாடி. சென்னை சிட்டி பட்டணத்தோட ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. அப்பவே 100 மாடி உயரத்துக்கு கோபுரம் கட்டி வச்சிருந்தா பார்க்கறதுக்கு தெரியும். காவல் கோபுரம் இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்கு மேலிருந்து பார்ப்பான். கதவுனா 100 அடி உயரம். யோசிச்சு பாருங்க, 10 மாடி உயர கதவு, வெண்கல கதவு, பயங்கரம். எஸ்லேம் தேவாலய கதவு ஏறக்குறைய 5 மாடி உயரம், வெண்கல கதவு. அதுவே பிரமாண்டம். பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யம் அது. நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான கேட் வந்து இஸ்டார் கேட். முக்கியமான கேட் இஸ்டார் கேட். கேட்னா வாயில், கதவு. நீங்க பாத்தீங்கன்னா அதுல பெரிய சிங்கங்கள் சில இருக்காங்க. பாபிலோனுடைய சின்னம் எங்க இருந்தது? சிங்கம். தொலைவாய் எங்க இருக்கும்? சிங்கங்கள் இருக்கும். நீங்க இப்போ போனீங்கன்னா பார்க்கலாம், இஸ்டார் கேட் வச்சிருக்காங்க. நீங்க ஈரான் போனீங்க, ஈராக் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ சிங்கம் போன்ற சாம்ராஜ்யம் எதை குறிக்கிறது? பாபிலோனை குறிக்கிறது. நமக்கு சொல்றோம். அதுதான் அன்றோடு காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அதை காண்பித்து கொடுக்கிறார். ரெண்டாவது ஒரு மிருகத்தை கத்தர் காண்பித்து கொடுக்கிறார். என்னது ரெண்டாவது? பஞ்சவசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய, நீங்க பாத்தீங்கன்னா முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கேன், அது இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதோடைய இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சுன்னா வேக்கர் நேச்சர் எத்தனை வருஷம்? 7 வருஷம் பைத்தியம் ஆயிட்டான். 7 வருஷம் ஆயிட்டான், பைத்தியம் ஆயிட்டான். நீங்க வேதம் சொல்லுது, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? தானியேல் 4 அதிகாரம் 30-31. தானியேல் 4 அதிகாரம் 30-31. ராஜ்யபாரத்தை ஆண்டவனோடு நீக்கி போட்டார். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மனுஷன் என்று தள்ளப்படுவார், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பார், ஆடுகளைப் போல புல்லை மேய்வார். இப்படியே உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மை கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்கினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான்.
வாசிங்க அப்புறம். பைத்தியம் ஆயிட்டான். ரோட்ல பைத்தியக்காரங்களை பாருங்க, முடியெல்லாம் சடை விழுதுடும், நகை பெருசாயிடும், அவன் ரோட்ல தான் கிடப்பான். இவனும் அப்படிதான். அரண்மனை அது எப்பேற்பட்ட கோட்டை பாருங்க. இப்படி ஒரு கோட்டை இன்னைக்கு கூட கட்ட முடியாது. சென்னை நகரம் முழுக்க ஒரு கோட்டை கட்டணும்னு வைங்களேன், அதுவும் 90 அடி அகலம், ஒரு 10 ரதங்கள் மேல ஓடும், அங்கங்க 100 மாடி உயர கோபுரம். முடியவே முடியாது, இன்னைக்கே முடியாது, வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டர் நேச்சார் கொடுத்தார், அன்னைக்கே கட்டினான். நேச்சார்லாம் பார்த்தீங்கன்னா 600 கீழ்மூட வாழ்ந்தவன். இதுலேருந்து எனக்குடைய 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன். அவ்வளோ பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கான். நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம். போர்சிப்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, பாக்தாத் பக்கத்தில், ஈராக்கில். அங்கே இருக்க அந்த சிறுமடைக்க பாபிலோன் கோட்டை இன்னைக்கு இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். பிரமாண்டமான ஒரு நகரம். அங்கே தொங்கு தோட்டம் இருந்துச்சு, எல்லாம் 100 மாடி டவர் வரை 1000 இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, 100 மாடி சென்னையிலே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. துபாயில் இருக்கு 100 மாடி, மலேசியாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, இந்தியே கிடையாது, இப்பவே கிடையாது. அவ்வளோ உயர கோபுரங்கள், 31 மாடி உயர கோட்டை. இப்போ யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நகரம், எப்பேற்பட்ட நகரம். நம்ம ஒரு லைட்டு போட முடியல அரசாங்கத்தால். நைட் ஆனால் நிறைய இருட்டாக தானே இருக்கு. சென்னை சிட்டிக்குள்ளே சொல்லலாம். அன்னைக்கு ஃபுல்லாக கோட்டை கட்டி வச்சிருந்தான். அப்படியே ஒரு நாள் அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்க்கும்போது அவன் சொல்கிறான், அரண்மனையில் என்ன பண்ணுறான், உலாவுறான், மாடியில் உலாவிச்சுட்டான். மொட்டை மாடியில் உலாவுறான், அரண்மனை மொட்டை மாடியில். அவர் சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபத்துக்கு என்று, ராஜ்யத்துக்கு அரண்மனையாய் நான் கட்டினேன். அதான் வாக்கில் அல்வா பெருமை வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரமாண்டமான நகரத்தை நான் கட்டினேன். ஆனா உண்மையா பெரிய அதிசயம் தான். ஆனா நான் கட்டினேன்னு சொன்னதுதான் தப்பு. இப்போ சாலமோன் பார்த்தீங்கன்னா ஒரு தேவாலயம் கட்டலாம். கட்டிட்டு என்ன சொல்றான், நான் கட்டின இவ்வளவு பெரிய தேவாலயம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பெருமையா பேசிட்டு, அதுக்கப்புறம் சொல்றான் அது ஓகே ஏமாத்திரம் அப்படின்னா. இவன் அப்படி சொல்லியிருக்கலாம், இவ்வளவு பிரமாண்டமா இவ்வளவு பெரிய கோட்டை, இவ்வளவு பெரிய நகரம் நான் கட்டின கர்த்தர் எனக்கு உதவி செய்யாத ஒரு வார்த்தை சேர்த்திருக்கலாம். எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தா அங்க ஆன்சர் கரெக்டா இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு, அவனை 7 வருஷம் மென்டல் ஆகியிருக்க மாட்டாரு. பெருமையா பேசினான். ஏன்னா வேலை சொல்லு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து. ஆமா, ட்ரம்ப் அடிக்கடி சொல்றாருன்னா அவர் தான் பாஸ், நான் தான் பாஸ்னா காலி. ட்ரம்ப் தூக்கி வீசிடுவார், ஆண்டவர் சொல்லிட்டு அடிச்சிருவாரு. நேபுகாத் நேசரை அடிச்சுட்டு போட்டார். ட்ரம்ப் அடிக்கடி என்ன சொல்றாரு, ஜீசஸ் இஸ் மை பாஸ் என்றார். அவர் தான் பாஸ். பெருமையா பேசுனதுனால நேபுகாத் நேசரை தூக்கி என்ன பண்ணார், 7 வருஷம் பைத்தியம் ஆகிட்டார். அவன் பிள்ளைங்க தானியலும் அவனுடைய மகன் அமரும் போராட்டம் ஆட்சி செய்தார்கள் சொல்லி அவன் 7 வருஷம் பைத்தியமா இருந்தான்னு சொல்லி, நீங்க பிரிட்டிஷ் மியூசியம் போனீங்கன்னா அங்க அந்த ஆவணங்கள் இருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பைத்தியமா இருந்தான்னு சொல்லி 7 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. 7 வருஷம் பைத்தியமா இருந்தான். அப்புறம் மனம் திரும்பினான். நீங்க பாத்தீங்கன்னா அதே தானியல் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 34ஆம் வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சரை நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையை பூமியின்
குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை கடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அப்பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கடையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்ட அதிக மகத்துவம் எனக்கு கிடைக்கிறது. முந்தின மகத்துவத்தை விட முந்தின மகிமையை விட அதிக மகிமை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் வந்து முந்தி இருந்த பைத்தியம் ஆவதற்கு முன்னாடி இருந்த மகிமை விட அவருடைய பிந்தின மகிமையை கர்த்தர் பெரிதாக கொடுத்தார், மகத்துவத்தை பெரிதாக கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் மனம் திரும்பினான், தன்னை தாழ்த்தினான். அவன் பெருமை பார்க்கணும் போல கர்த்தரே அவனை ஏற்று நம்ம அவனை தூக்கி ரோட்ல போட்டார், தெருவில் போட்டார், பைத்தியமாக்கிட்டார். ஒரு மாடு புழு தவறமெல்லாம் புழு சொன்னான். எப்பேற்பட்ட அரசன், உலகத்தை ஆண்டி படைக்கிற அரசன், உலகத்தை ஆளுகிற அரசன். அப்போ ஆண்டவர் பாடி யாரும் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் பெருமை அளிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது 59 வயசு நேபுகாத்நேச்சாருக்கு. வயசு. நீங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி 82 582 BC. ரட்சிக்கப்பட்டு 3வது வருஷமே கர்த்தர் அவனை ஏற்றுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 56 வயசுல ரட்சிக்கப்படுறான். எப்ப ரட்சிக்கப்படுறான்? 585 கிமுல BC-ல ஏறக்குறைய 3 அல்லது 4 ஆண்டுகள் முன்பு. எப்படி ரட்சிக்கப்படுறான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவங்க ஒரு சிலையை வணங்கணும்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்றான்? அக்கினி சூளையில கொண்டு போய் போடுறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கண்ணில் பார்க்கிறான். டக்குனு தரையில விழுந்து என்ன பண்றான்? அவரை ஏற்றுக்கொள்கிறான். போய் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் சார் நேபுகாத்நேச்சாருடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அவன் 56 வயசு ரட்சிக்கப்பட்டு இப்போ 59 வயது பெருமதிர்ச்சம் ரட்சிக்கப்பட்டு வந்தான். ஆனா இப்ப பெருமை வந்ததுனால என்ன சொல்லிட்டான்? ஒரு வார்த்தை தான் விட்டான். நாம் கட்டின மகா பாவிலோன் அல்லவா, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இவ்வளவு பெரிய ராஜாவை ஆக்கியிருக்கிறார், என்னை உயர்த்தியிருக்கிறார், நான் இந்த கட்ட எனக்கு உதவி செய்யிருக்கான்னு சொல்லிதான் அவனை விட்டுருப்பார் ஆண்டவர். பெருமையா பேசணும்னா ஆண்டவரை முன்னிட்டு பெருமையா பேசிடணும். இப்போ பவுல் பேசாத பெருமையா? எப்போ பெருமை பேசியிருக்காங்க பவுல். நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் அப்படி, நான் பெரிய பணக்காரன். பிறக்கும் போது ரோமன், அவன் பேச எல்லாம் கடைசியில முடிக்கும் போது என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு இதை செய்தார் முடிப்பான். நீங்க பெருமையா பேசலாம். நான் அந்த ஊர்ல எனக்கு கர்த்தர் இந்த ஊர்ல என்ன பெரிய பணக்காரனா வச்சுக்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படி சொல்லிடலாம். ஆமாங்க இவன் சொன்னான் சுலபத்தியா என்ன சொன்னா, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், கர்த்தர் அழகா வச்சிருக்கேன். அவரு சொன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாம் நான் செய்வேன். என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே மொட்டையா சொல்லிங்க, நான் நினைச்சா எல்லாம் செய்வேன்னா அவனை போட்டு தெரிவிப்பார். அவன் என்ன சொன்னா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாம் செய்வேன் ஐயா, என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்போ அப்படி பெருமையா பேசாம இருக்க முடியாது. ஏன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் சொல்லுது, நம்ம வாய் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுமா? யாக்கோபு 3 இந்த வசனத்தை அவங்க வாங்கிட்டு காண்பிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அது என்ன பண்ணுமா? பெருமையானவர்களை பேசும். 5ஆம் வசனம், யாக்கோபு 3:5 வாசிங்க. இந்த நாம நம்ம வாங்கி இருக்க பெருமையா பேசும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதாவது ஒரு வாட்டி சொல்ல விரும்புறேன். இந்த திருவாரூர் சிக்னல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் ஹவுஸ் துணி கடை கிட்ட ஒரே டிராபிக் ஜாம். பல வருஷம் முன்னாடி என்னன்னு பார்த்தா 2 பேர் சண்டை போடுறான் ரோட்ல. 2 பேருமே பிச்சைக்காரன். 2 பேரும் சட்டை கிடையாது, கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸு. 2 பேரும் ஒரு ஓட்டை தட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் அடிச்சுக்கிறான். பயங்கர கூட்டம். போலீஸ் ஓடி வந்து விலைக்கு போடுறாங்க. என்ன சண்டை போடுறீங்க? அப்போ ஒரு 50 வயசு ஆனாலும் ஒரு 25 வயசு ஆனாலும் சண்டை போடுறாங்க. 50 வயசு பிச்சைக்காரனை பார்த்து கேட்டாரு போலீஸ், நீ வயசுல பெரியவன், என்ன இப்படி அசிங்கமா ஒருத்தவங்க அடிச்சுட்டு காயம் சொன்னா, இவன் என் பொண்ணை கட்டிட்டு தான் கேட்கறான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் பிச்சை எடுக்கிறான். 2 பேரும் ஓட்டத்தை பேசி தான் பிச்சை எடுக்கிறான். என் பொண்ணு கேட்கறான். பொண்ணு அவர் கேட்டார், உன் பொண்ணை கேட்டாங்க, ஏன் நீயும் பிச்சைக்காரன் அவனும் பிச்சைக்காரன் அப்படின்னா, இல்லை இல்லை அவனும் எங்க அந்தஸ்து பெருசு, எங்க குடும்பம் அப்படி, நாங்க அப்படி, இவன் ஒண்ணு இல்லை பிச்சைக்காரன். ஒரு பெரிய ரொம்ப நேரம் பெருமையா பேசினா அப்படியே அங்க இருக்கிற கூட்டம் அப்படியே என்னடா இருக்கப்பட்டவன் பெருமையா பேசுவான்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் பேசலாம் பாருங்க பெருமை. நீங்க 2 பேரும் ஒண்ணுதான்னு போலீஸ் சொன்னதுக்கு அவ்வளவு பெருமையா பேசுறான். ஆரம்பத்துல குறிகாரன் மத்தியில ரொம்ப தீவிரமா உதவி செய்திருந்தோம். ஆரம்பத்துல அதுல குறிகாரத்து ஒரு 1000 பேர் குடியிருக்கிற ஒரு பகுதி. அது ஒருத்தன் வந்து அப்படிக்க மாட்டான், பல் வளர்க்க மாட்டான், ஒரு கொண்டை போட்டிருப்பான். ஆனா அவன் சொல்லுவான், இந்த 1000 பேர்ல நான் தான் நடக்குவான். அவன் சிரிச்சிட்டான்னு வைங்க, மயக்க மருந்து கொடுக்காம மயக்கம் வரும். அவனெல்லாம் கொண்டு போய் ஈராக் போர் நடக்கல, ஈரான்ல கொண்டு சிரிக்க சொல்லணும். நீ சிரிச்சு ஈரான்காரன் சிரிச்சிருவான். விஷவாய்க்கு தாக்கி பள்ளைய வைக்க மாட்டான், ஒரு கொண்டையை அவனை போட்டுருப்பான். அவன் மாதிரி ஒரு பெருமைக்காரன் பார்த்ததே இல்லை. வருவான் அஷர் சொத்தரன் வந்து பேசுவோம் பாருங்க, என்னால முடியாது, இருக்கிற கொடுமையில அவன் பேச்ச கேட்கறதான இருக்கிறதுல கொடுமை, எதை வேணா தாங்கிக்கலாம். வந்து சொல்லுவான், நான் அழகுடுவான், நான் தான் ரொம்ப படிச்ச வேணுவான், எல்லாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க பாஸ்டர்மா. எனக்கு கோபமா அவன் வழியில ஊழியர் பண்ணிட்டவன், அதுவும் அவன் பகுதிக்கு வந்துட்டவன் போய் பெருமையா பேசுறவனே இருக்கான். இப்ப நேபுகாத் நேச்சர் பெருமையா பேசுறானா, அது ஒரு நியாயம் இருக்கு. அவன் தான் யாரு நம்பர் 1 வேர்ல்டுல. ஆனா அவன் பேசுறதுக்கே நம்ம நாடு கிறுக்காக்கி அவனை மென்டல் ஆக்கி புல்லு சாப்பிட வச்சுட்டேன். அப்போ சாலமோன் கட்டின தேவாலயம் பிரம்மாண்டமான தேவாலயம். இன்னைக்கு ஒரு தேவாலயம் கட்டினா 200 லட்சம் கோடி செலவாங்க. ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம். அப்போ என்ன சொன்னான், இவ்வளவு பெரிய நான் தேவாலயம் கட்டியிருக்கேன், ஆனா ஆண்டவரே இது உமக்கு மாத்திரம். இவ்வளவு பெரிய தேவாலயம் நான் கட்டின தேவாலயம், அது உமக்கு எம்மாத்திரம் சொல்லணும். அப்ப நம்ம பெருமையா பேசும்போது என்ன சேர்த்துக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், பெருமையா பேசுங்க. அது பேசும்போது என்ன பண்ணிடுங்க, கர்த்தரை மையப்படுத்திருங்க. நான் தான் அழகு, என்ன ஆண்டவர் அழகா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நான் தான் அறிவு ஞானி, கர்த்தர் எனக்கு ஞானம். நீங்க ஞானியா இல்லையான்னு மற்றவங்க சொல்லணும், அது வேற விஷயம். அதனாலதான் அந்த சிங்கம் செட்டைகள் என்ன பண்ண, பிடுங்கப்பட்ட சிங்கம் அதுதான் பார்க்கிறான். கதநாமத்துக்கு சோதரம். சரி,
அடுத்தது அடுத்த மிருகம் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்தான். ஆனா கர்த்தர் மன்னிப்பு கேட்டவனே என்ன பண்ணார்? அவனை திருப்ப ராஜாவாகிட்டாரு. முத்தின மகத்துவத்தை காட்டிலும் அவனுடைய பிந்துவ மகத்துவம் அதிகமா இருந்தது. அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்றான். நம்ம யோபு 2 மடங்கு திரும்ப பெற்றுக் கொண்டான். யோபு பெருமையான பேசுற, அவன் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தான்னு சொன்னான். ஆனா இவன் மனம் திரும்பினான். 7 வருஷம் உள்ள சாப்பிட்டாங்க, வைத்தியமா தெருவில் கிடந்தான். ஆனா அவனையே கர்த்தர் பண்ணார். வீட்டு அவன் கர்த்தரை தேடின பொழுது, தன் பாவத்துக்காக வருந்தின பொழுது, அவன் என்ன பண்ணான்? வானத்தை நோக்கி அவனுடைய கண்களை ஏறெடுத்த போது அவனுக்கு திரும்ப புத்தியை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை சிறப்படுத்தி அவன் முகத்தை வேதம் சொல்லுது. அவனை 36 வருஷம் தானியல் 4:36, என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்துடுது. முகக்கலை வந்துட்டான், முகக்கலை வந்துச்சு. சரி, அதுதான் குறிக்கிறது. அந்த 7ஆம் அதிகாரம் சிங்கமுடைய செட்டைகள், அது கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. அது பார்த்து கொண்டு இருக்கிற அந்த இறகுகள் எடுக்கப்பட்டது. தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இதயம் அதுக்கு. அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சார் நல்ல ஒரு ராஜாவாயிட்டான். கர்த்தர் அவனை என்ன சொன்னான்? என் ஊழியக்காரன் என்று சொன்னான். என்னுடைய ஊழியக்காரனாக நேபுகாத்நேச்சார் என்று சொன்னான். அதுதான் தானியேல் அங்கே ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறார். 2வது மிருகம் நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், பின்பு கரடிக்கு இரண்டாம் மிருகம் என்னது? கரடி. இந்த கரடி எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன், அது வாயில 3 விழா எலும்புகளை கவி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமா சாஞ்சிட்டு இருக்கு, ஒரு பக்கமா அது சாய்ந்து இருக்கிறது. அது வாய் பற்களுக்குள்ளே 3 விழா எலும்புகள் அது கவி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்றதற்கு சொல்லப்பட்டது. எத்தனை நாமத்துக்கு சுத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யனுடைய அழிவை குறித்து தானியேல் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது. தானியேல் 5:28. பெரேஸ் என்பதற்கு ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. தானியேல் 5:28. கரெக்டா? பெரஸ், பெரஸ்னானது பெர்சியான அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 12 அதிகாரம். அது 6 அதிகாரம் அராமிக் மொழியில் எழுதப்பட்டது. அராமிக்ல பெரஸ். பெரஸ் அப்படின்னா என்னது? பெர்சியா. அப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே சொல்றாரு ஆண்டவர், மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப 2வது சாம்ராஜ்யம் என்னது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அது கரடி அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மற்ற ஆதாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சைரஸ் சிலிண்டர்.
நீங்க சைரஸ் சிலிண்டர் அப்படின்னா உருளை, உருளைன்னு அர்த்தம். சிலிண்டர் தான் எனக்கு உருளை. நம்ம கேஸ் சிலிண்டர் நமக்கு தெரியும், அந்த அந்த வடிவத்தில் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அந்த காலத்தில் எழுதுவாங்க. அன்னைக்கு பேப்பர்லாம் கிடையாது. ஒன்று கல்வெட்டில் எழுதுவாங்க, இல்லைன்னா இந்த உருளைகளை எழுதுவாங்க. அந்த சைரஸ், நீங்கள் சைரஸ்னா கோரேஸ். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம், அதெல்லாம் வாசிங்கன்னா கோரேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44:28 வாசிங்க. அதே 45:1 வாசிங்க. சரி, நீங்க நம்ம தமிழ் பைபிள்ல வாசிச்சீங்க, ஒரிஜினல் ஹீப்ரூல வாசிச்சீங்கன்னா 45:1 சொல்ல, உனக்கு முன்பாக பாபிலோனுடைய வாசல்கள் திறந்தே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 44 சொல்லு, பாபிலோனை அவன் பிடிப்பான், என் மெய்ப்பேன் அப்படின்றார் கர்த்தர். கோரேஸ், இங்கிலீஷ்ல சைரஸ், தமிழ்ல கோரேஸ். அவன் யாரு? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் சாபகர். அவன் தான் முதல் அரசன். கர்த்தநாமத்துக்கு சூத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது 711, இது வந்து 711 கிமுல இந்த தீர்க்க தரிசனம் சொல்றான். கோரேஸ் பிறக்கிறது 111 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான் கோரேஸை பத்தி. கோரேஸுடைய சாம்ராஜ்யம் அடுத்த சாம்ராஜ்யம், பாபிலோனுக்கு அடுத்த சாம்ராஜ்யம். பாபிலோனை வந்து அவன் வீழ்த்துவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மாதிரி எரேமியா 51:11 வாசிங்க. எரேமியா 51:11. கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நினைவு. கர்த்தர் வாங்கும் வழி, தம்முடைய ஆலயத்துக்காக கர்த்தர் வாங்குகிற பழி என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா 51:11. 28 வாசிங்க. இங்க வேதம் சொல்றது, எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்க 539 தான் பாபிலோன் அழைத்து போனாங்க. பாபிலோனுடைய அழிவு அப்ப 711 ஆண்டவர் சொல்லிடுறார். 711 சொல்லிடுறார். இந்த மாதிரி கோரேஸ் வருவான், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும், பாபிலோன் அழியும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப பாருங்க, ஏறக்குறைய அவனுக்கு 62 வயசு. கோரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 61 வயது. சைரஸ், நீ வரலாற்றுல சைரஸ் த கிரேட் படிக்கலாம்.
வேதம் சொல்லுது, மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்த்தோம், அதுதான் அடுத்த வல்லரசு என்று வேதம் சொல்லுது. அப்போ கரடி எதை குறிக்கிறது? மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நீங்க எதிர்பார்த்ததுல இந்த சைரஸ் சிலிண்டர், இந்த கோரேஸ் வந்து இந்த உருளைகளை எழுதுனா சைரஸ் சிலிண்டர், அது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, கரடி தான் அந்த உருளை. பார்த்தீங்கன்னா அங்கே பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்காது, அது அக்காடியன் மொழி எழுதப்பட்டது. அக்காடியன் மொழி 1879 அதை இன்னைக்கு இருக்கிற ஈராக்ல கண்டுபிடித்தாங்க. ஈராக் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் எல்லாம், பிரிட்டிஷ் யூகே சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் தொல்லியல் ஆர்கியாலஜிஸ்ட். ஆராய்ச்சி பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை கொண்டு போய் இங்கிலாந்து லண்டன் மாநகரில் ஒரு பெரிய மியூசியம் இருக்கு, அங்கே வச்சிருக்காங்க. 1879 ஈராக்ல கண்டுபிடிச்சது அந்த ஊர்ல. நீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரடி சின்னம் இருக்கும். அதில் மேதிய பெருசுடைய சின்னம் என்னது? கரடி. அதுதான் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். கரடி மாதிரி ஒரு உருவத்தை காண்பித்து, அதுதான் 2வது வல்லரசு என்று காண்பித்து கொடுக்கிறார் பாபிலோனுக்கு அப்புறம். நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 சிறகுகள் போடும், அதுக்கு வாயில 3 எலும்புகள் அது கடித்து கொண்டிருக்கு. 3 எலும்புகளை கடிச்சிட்டு இருக்கு, விழா எலும்புகள். அந்த 3 என்னன்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து லிதியா, இன்னொன்று எகிப்து, இன்னொன்று பாபிலோன். மேல எழுதிட்டா கரடி எதை குறிக்கிறது? மேதிய Mede and Persia. இன்னைக்கு ஈரான். இன்னைக்கு என்னது? ஈரான். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஈரான் பைபிள்ல இருக்கு. ஈரான் பத்தி பைபிள் சொல்லுது. நீங்க ஆதியாகமம் 10 அதிகாரம் 22 வருஷம் வாசிங்க. 10:22. சேமுடைய குமாரன் யாரு? முதல் குமாரன் யாரு? ஏலாம். சேம் மகன் ஏலாம். இந்த ஏலாம் தான் ஈரான். ஈரானுக்கு இன்னொரு பேர் ஏலாம். ஃபர்ஸ்ட் ஏலாம், அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், இதெல்லாம் அவருடைய பேர். இப்ப யாருடைய அவன் வம்சம்? ஷேம். ஷேம் ஏலாம். ஷேமுடைய வம்சம்.
இன்னும் கூட தானியல் தீர்க்கதரிசி புத்தகம் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆட்டுக்கடான்னு சொல்லி வேதியை பேசிய சாம்பிராயணம் ஆண்டவர் வந்து தானியல் காண்பித்து கொடுக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக இருந்தது. அந்த 2 கொம்புகளும் உயர்ந்தவர்களாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்திரும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா அது இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. அது கைக்கு தப்புவிப்பார் யாரும் இல்லை. இது எதை குறிக்கிறது? இந்த 2 கொம்பு, ஒன்று மேதியா, இன்னொன்று பெர்சியா. ஒரு கொம்பு பெருசாகுது, பெர்சியா பெருசாகிடுச்சு. அப்போ இது எதை குறிக்கிறது? தானியேல் 8ஆம் அதிகாரம் 3-4. அப்போ அது ஒரு இடத்துல அது வந்து கரடின்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்கடா. இப்போ இந்த விலங்குகள் எங்கெல்லாம் பைபிள்ல இருக்கோ அதெல்லாம் எதை குறிக்கிறது? பாம்பு, வலு சர்ப்பம், அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா லிபியதான் இருக்கும் ஏசாயால, அப்புறம் கழுகுகள் இருக்கும், ஆட்டுக்கடா. இதெல்லாம் ராஜ்யங்களை குறிக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? ராஜ்யம், தேசங்களை குறிக்கிறது. பீஸ்ட், பீஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ, மிருகம்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் எதை குறிக்கிறது? ராஜ்யங்களை குறிக்கிறது. சரி, எழுதிட்டீங்கன்னா அழிச்சிடலாமா? சரி, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ 2 இதுல எதாவது கேள்வி தான் கேளுங்க. நான் போன வகுப்புல 1 மெயின் டாபிக் எடுத்தேன். இன்னைக்கு அதுலேயே எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஆதாரங்களை உங்களுக்கு டீப்பாக காட்டி கொடுத்துருக்கேன். ஏன் நீங்க எப்படி சிங்கம் சொல்றீங்க, எப்படி இதை வந்து கரடின்னு சொல்றீங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு உங்க கேள்வி இருக்கும்ல. உங்களை யாராவது கேட்பாங்க. அப்படி தானியல் தீர்க்கதரிசியில் எது சிங்கமும் சரி, கரடியும் சரி, சுருத்தியும் சரி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கடாவும் சரி, இந்த விலங்குகள்லாம் எதை குறிக்கிறது? ராஜ்யங்களை குறிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி வச்சிருக்கிற கார் பேரு பீஸ்ட் தான். பீஸ்ட். சரி, முதல்ல ஒரு கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர் உலகத்துல அதுல பீஸ்ட், பீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சாங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல சின்னதாகிடுச்சு, அதுக்கு இவ்வளோ பெருசாக செஞ்சாங்க. இன்னைக்கு சிப்லாம் வந்து சரி நிறைய இந்த ப்ராசஸர்லாம் சின்னதாகி, ரேம்லாம் சின்னோண்டாகி, இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி. சரியா, வர வர சின்னதாகிட்டே போகுது. செல்போன்ல ஹையஸ்ட் ரேம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ ஹையஸ்ட் ரேம் எவ்வளோ செல்போன்ல? 18. எனக்கு தெரியல. ஒரு காலத்துல ஒரு ரேம் இருந்தாலே பெரிய ரேம். ரேம்னா மிருகம் தான். RAM. அது இங்கிலீஷ் தானியல் 10ஆம் அதிகாரம் மணிக்கிறேன். தானியல் 8ஆம் அதிகாரம் இங்கிலீஷ் பைபிள் வாசிங்கன்னா ரேம் தான் இருக்கும். ரேம் அது மிருகத்தை குறிக்கிறது. செல்போன்ல, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ரேம் எத்தனை? நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது இது எவ்வளோ ரேம், இது எவ்வளோ மெமரி அப்படி கேட்கணும்ல. இது RAM எவ்வளோ, ROM எவ்வளோ, இது ப்ராசஸர் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு செல்போனையோ வாங்குறோம். கரெக்டா? அப்படிதான் வாங்குறீங்க, அப்படிதானே? சரி, ஏதாவது கேள்வி தான் கேட்க. முடிச்சிடலாமா? யாரோ கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது. குட்டி பையன் ஏதோ சொன்னா பொழுது அப்படி என்ன கேள்வி? நீ ஒன்றும் கேட்கலையா? திருவிழா வளர்த்து மாதிரி முடிக்கிறியா?
சரி, தொடர்ந்து தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் ரொம்ப ஒரு புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம். நான் நிறைய விளக்கங்கள் எங்கேருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா, சார் ஐசக் நியூட்டன் உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி. புவியீர்ப்பு சக்தியை அவர் தான் கண்டுபிடித்தார். இந்த கிராவிட்டி, எர்த் கிராவிட்டி, அதுதான் அவர் தான் கண்டுபிடிச்சார். நிறைய நியூட்டன் விதிகள்னு இருக்கும். ஒன்னாம் விதி சொல்லுப்பா, என்ன என்ன விதி இருக்கு சொல்லு. 3 விதிகள் இருக்கு. இதுதானே உலகத்துக்கே உலகத்தை திருப்பி போட்ட கண்டுபிடிக்கும் அவர் கண்டுபிடிப்பு. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஞ்ஞானி, ஆனா அவர் ஊழியக்கார். தானியேல் தீர்க்கதரிசியை பத்தி ஆராய்ந்து எழுதியிருக்காரு பாருங்க. அவர் அந்த புக்கை படிச்சுதான் அவங்களுக்கு கற்றுத்தராங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் படித்தது போக முக்கியமானது எங்க படித்தேன்னா, சார் ஐசக் நியூட்டனுடைய எழுத்துக்கள். பெரிய விஞ்ஞானி, உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் யாரு? ஊழியக்கார். அவர் ஒரு பைபிள் டீச்சர், ஒரு டீச்சர், போதகர். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதலாம். இன்னைக்கு நம்ம அதை பெரும்பாக்கத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு எவ்வளவு படிக்கல, அன்னைக்கு போப்புமார்கள் அதை தடுத்து போட்டானுங்க, இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அவர் எவ்வளவு சொன்னாரு, இந்த சிலபஸ் எல்லாம் பைபிள் காலேஜில் சேர்க்கணும்னாரு, சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. போப்புமார்கள் அன்னைக்கு ரோம பேரரசு ஆண்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தர் இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு? திரும்ப பாராட்டி இருக்கிறார். சரியா? சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல கர்த்தர் பெரிதான கிருபையால சந்திக்கலாம். கர்த்தர்